வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்க் லிஸ்ட்டோட பார்ட் 2. ஏற்கனவே நம்ம பார்ட் 1ங்கிறத ஏற்கனவே முடிச்சிருக்கோம். அதில் வந்து என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் லிஸ்ட்னா என்னது, பேசிக்காக அப்படின்னா என்னது, அந்த கான்செப்ட் அப்படி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எப்படி ஆட் பண்ணுறோம், அதாவது லிங்க் லிஸ்ட்டோட கடைசியில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்ட் 1. அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. அதோட தொடர்ச்சி தான் அது. ஏன்னா உங்களுக்கு லிங்க் லிஸ்ட் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. அதோட கார்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டாப்பில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே நம்ம ஒரு நோடு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை நோடு இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம ஒரு 3 நோடு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நோடு வந்து நம்ம பர்டிகுலர் பொசிஷனில் எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ வந்து இது 1 2 3ன்னு வச்சுப்போமே. அப்போது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 10 20 14 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 30 ஆட் பண்ணணும். 30 வந்து எங்கே ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன் பிட்வீன் 20 அண்ட் 40 இது ரெண்டுக்கு நடுவில் நான் 30 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ யூசர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பொசிஷனில் தான் எனக்கு நம்பர் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, சும்மா ஒரு வேல்யூ மட்டும் கொடுப்பாங்க. அதை நம்ம கடைசி ஆட் பண்ணோம். கடைசி பெட்டி, அதாவது கடைசி நோடாக நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதில் பொறுத்த வரைக்கும் பொசிஷன் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து எந்த பொசிஷனில் கொடுக்குறாங்களோ அந்த பொசிஷன் நமக்கு வேணும். இப்போ யூசர் வந்து 3rd பொசிஷனில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொசிஷனில் ஆட் பண்ணணும். ஸோ இது 2 பேருக்கு நடுவில் அது வரணும் இல்லையா? ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் டைம் இதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு நோடு வந்து இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து லாஸ்ட் டைம் டீங்கிற நோடில் கோடை பொறுத்த வரைக்கும் நியூ நோடில் வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி இதில் டீங்கிற நோடில் வந்து நியூ நோட் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ டி அப்படிங்கிற வேரியபிள் வந்து நம்மளுக்கு புதுசாக கிரியேட் பண்ண நோடு, அதாவது 30 தான் இன்சர்ட் பண்ண வேண்டிய நோடு வந்து 30. அந்த 30 வந்து இருக்குது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள நெக்ஸ்ட் நோடு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நோட் 2, இதில் வந்து நெக்ஸ்ட் நோட் 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கல போகலாம். இதில் வந்து கிளியராக 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? அந்த லிங்க் வந்து நம்ம பிரேக் பண்ணணும். எதுக்காக பிரேக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோடு வந்து தனக்கு வரக்கூடிய அடுத்த நோடை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு தான் மட்டும்தான் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ 2 வந்து தன்னுடைய அடுத்த நோடு 3ன்னு வச்சுக்கிட்டா, அப்போ இது 2க்கு நடுவில் நான் இன்சர்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ 2ங்கிறதுக்கு நடுவில் வரணும், 2க்கு 3க்கு நடுவில் வரணும்னா இந்த செகண்ட் நோடு வந்து புது நோடு கூட ஒரு டைப் பண்ணணும். அதாவது செகண்ட் நோடுக்கு அடுத்த நோடு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற நோடுன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணோம். அண்ட் வந்த புது நோடு வந்து அதுக்கு அடுத்த நோடு என்னன்னு சொல்லி நம்ம 3rd நோடை டைப் பண்ணணும். ஸோ அப்போ 2.next, அதாவது இந்த நோட் டாட் நெக்ஸ்ட் வந்து நியூலி கிரியேட்டட் நோடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நியூலி கிரியேட்டட் நோடு இருக்கு இல்லையா, அது .next வந்து இந்த ஓல்டு 3யாக இருக்கணும். அப்போ தான் இந்த இது வந்து அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து கேன்சல் ஆன மாதிரி. ஏன்னா நம்ம இந்த லிங்க்குக்கு அர்த்தம் என்னன்னா 2ோட நெக்ஸ்ட் நோட் 3, அது ஆப்வியஸ்லாக கட் ஆயிரும் இல்லையா? ஏன்னா 2ோட நெக்ஸ்ட் நோட் நியூ நோடுன்னு கொடுத்தனால அது கட் ஆயிரும். ஸோ இதுதான் லாஜிக். இது நம்ம எப்படி கோடில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த லிங்க்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்னா 3 வந்து அனாதை ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நோடு எங்கே இருக்குன்னு அதுக்கு முந்தின நோடுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ 3 எங்கே இருக்குன்னு 2க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம டேரெக்டாக 2ம் 3யும் உள்ள லிங்க்கை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 எங்கே இருக்குது, 3ன்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெம்ப்ரரியாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு எந்த நோடுனா இந்த 3ங்கிற நோடை க்ரியேட் பண்ணி வைக்கணும். இந்த 3 நோடை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், எப்படி எனக்கு இந்த 3ங்கிற நோடை ஸ்டோர் பண்ணணும்னு எப்படி ஐடியா வரும் அப்படின்னா, அது ஏன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி டேரெக்டாக 3 நம்ம ஸ்டோர் பண்ணு 4 ஸ்டோர் பண்ணு சொல்ல முடியாது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஹெட்டில் இருந்தால் போகணும். ஹெட் எங்கே இருக்கோ அங்கே இருந்தால் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ போன வீடியோவில் பண்ணால் அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஏன்னா ஒன்று கரண்ட்னு ஒன்று வச்சுருந்தோம். அந்த கரண்ட்லேருந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ஜம்ப் ஆகும். ஓகே, அப்புறம் கரண்ட் இதாகும், திரும்ப அடுத்து ஜம்ப் ஆகும். ஓகே, கரண்ட் வந்து திரும்ப இதாகும். இப்படியே ஒவ்வொரு நோடாக ஜம்ப் பண்ணி கரண்ட் வந்து கடைசி நோடை ரீச் பண்ணும். அதுக்குள்ள கண்டிஷன் என்ன கொடுத்தோன்னா, எந்த நோடுக்கு நெக்ஸ்ட்டு நல்லா இருக்குதோ அந்த நோடு தான் லாஸ்ட் நோடுன்னு சொல்லி அங்கே ஸ்டாப் பண்ணுறோம். இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இங்கே கடைசி வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிறது கடைசியில் இல்லை, பர்டிகுலர் பொசிஷனில். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? சேம் அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஹெட். உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா இதான் ஹெட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நோடு தான் ஹெட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம கரண்ட்டுன்னு கொடுக்குறோம். சேம் ஜஸ்ட் லைக் லாஸ்ட் வீடியோவில் பண்ணது தான். அப்புறம் இந்த ஜம்ப் வந்து போகிறோம் இல்லையா, கடைசி வரைக்கும் போகணும் இல்லையா, நல் வரைக்கும் போகணும் இல்லையா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். எது வரைக்கும் போகணுன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ எனக்கு தேர்ட் பொசிஷனில் வந்து நோடு இன்சர்ட் பண்ணணும்னா இந்த கரண்ட்டை கொண்டு வந்து அதுக்கு முந்தின பொசிஷனில் உள்ள நோடு, அதாவது செகண்ட் நோடில் ஸ்டாப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 8 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 8 நோடு இருக்குது. இப்போ உங்களுக்கு 8 நோடு இருக்குன்னா இது ஒரு 7வது நோடு 8 நோடு இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு 8ஆவதா ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு நோடை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த சி இருக்கு இல்லையா, கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு வரணும், 7 வரைக்கும் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து மூவ் ஆகி இங்கே போகும். இங்கே போனதுக்கப்புறம் கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 2 இருக்குது. ஓகே, இது வந்து கவுண்ட்டை பற்றி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பொசிஷன் தான் இல்லையா, எந்த பொசிஷனில் இப்போ தேர்ட் பொசிஷன் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்டை வந்து எத்தனை தடவை ஜம்ப் பண்ணால் ஒரு தடவை ஜம்ப் பண்ணால் போதும். ஏன்னா கரண்ட் வந்து இனிஷியலாக பொசிஷன் 1ல் நிற்கும். ஸோ ஒரு தடவை ஜம்ப் பண்ணாலே பொசிஷன் 2க்கு போயிடும். ஏன்னா நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிய இடங்கள் எந்த இடத்துல போய் ரீச் ஆகும்னா கொடுத்துருக்கிற பொசிஷன் -1, ஏன்னா முந்தின நோட்லேயே ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது கரண்ட் ஹெட்டாக இருக்கும் போது 1 ஹோல்ட் பண்ணிக்கும், ஃபஸ்ட் நோட ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஜம்ப் பண்ணாலே போதும். ஸோ அது வந்து ஃபார் லூப்பில் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ஒயில் லூப்பில் பண்ணோம், ஏன்னா நம்மளுக்கு எத்தனை நோடு எத்தனை ஜம்ப் பண்ணணும்னு தெரியாது. இந்த வாட்டி க்ளீனாக தெரியும் எத்தனை ஜம்ப் பண்ணணும்னா நான் பொசிஷன் -1 ஜம்ப் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அத்தனை ஜம்ப் பண்ணி சி வந்து இப்போதைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நோடில் சி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சி வந்து இந்த இடத்துல இருக்குன்னு, அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து டேரெக்டாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா 3 வந்து அனாதையாயிரும். சப்போஸ் லைக் இதுக்கு 3க்கு மேலே கூட நம்மளுக்கு நோடு ஏதாவது இருக்கலாம், 4 அப்படிங்கிற நோடு கூட இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது ரெண்டையும் இந்த லிங்க்கை நம்ம பிரேக் பண்ணி எப்படி நடுவில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அதை 3க்கு அப்புறம் உள்ள நோடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக 3ல் கூட கனெக்ஷன்லாம் தான் இருக்குது. நம்ம 3 இங்கே இந்த லிங்க்கை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 3க்கு அப்புறம் உள்ள நோட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு இருக்கிற ரெண்டே நோட்ஸு 1 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த லிங்க்கை கட் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நம்ம நல்லாவே தெரியுது கரண்ட் வந்து நோட் 2 ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு டெம்ப்ரரி நோட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து c.next அதாவது current.nextை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். current.nextனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டுங்கிறது செகண்ட் நோடில் இருக்குது, current.nextனா ஆப்வியஸாக தேர்ட் நோட். ஸோ இதன் மூலயமா தேர்ட் நோடோட அட்ரஸை டெம்பில் வச்சுருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தேர்ட் நோடு எங்கே இருக்குன்னு டெம்ப்னுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2க்கு மட்டும்தான் இடம் தெரியுங்கிற அவசியம் இல்லை, டெம்ப்புங்கிற வேரியபிளை ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தைரியமாக இந்த லிங்க்கை கட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 2வை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நெக்ஸ்ட் நோட் 3ன்னு வச்சுருக்கு. ஸோ அதை இனிமேல் நீ வந்து 3யை ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நீ இனிமேல் உனக்கு அடுத்த நோடை யாரை கன்சிடர் பண்ணணும்னா இந்த நியூலி கிரியேட்டட் நோட். இந்த நியூ நோடு எதில் வச்சுருக்கோம்னா டி அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா c.next இருக்கு இல்லையா, சினா இந்த செகண்ட் டாட் நெக்ஸ்ட் அதாவது c.next வந்து என்னன்னு கொடுக்க போகிறோன்னா நியூ நோடு எதில் இருக்குது, ஆக்சுவலாக க்ரியேட் பண்ண நியூ நோடு எங்கே இருக்குன்னா டி அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ c.next is equal to tன்னு கொடுத்துட்டேன். இதன் மூலயமா உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு லிங்க் போய் இது கூட அட்டாச் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க் வந்து கேன்சல் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் 2 இருக்குது, அதாவது இந்த 1 இருக்குது, 1க்கு அப்புறம் 2 இருக்குது, இந்த 2க்கு அப்புறம் இந்த நோடு இருக்குது, இதுதான் 3 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கனெக்ஷன் மேக் ஆகிட்டு. அப்புறம் இந்த 3யை பாருங்களா, அது இன்னும் அனாதையாக தான் இருக்குது, தனியாக இருக்குது. அது வந்து யார் கூடயும் கனெக்ட் ஆகலை, அதாவது இந்த லிங்க் லிஸ்ட்டோட கனெக்டே ஆகலை. லிங்க் லிஸ்ட்டில் இந்த 3 நோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற நோடு இருக்குது இல்லையா, இந்த நோடுக்கு உள்ள நெக்ஸ்ட் இந்த நோடுக்கு அப்புறம் வர்ற நோடு தான் இந்த நோட் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒரு நோட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நியூலி கிரியேட்டட் நோட். சி வந்து இங்கே இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா c.next வந்து இதுதான் சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நியூ நோட் இருக்குது இல்லையா, நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ண போகிறோம்னா நியூ நோடுங்கிறது டீங்கிற வேரியபிளில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா t.next அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து யாருன்னு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். யார் அது? இந்த 3. இப்போ 3ங்கிறது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம 2க்கும் 3க்கும் உள்ள லிங்கேஜ் இங்கே கட் பண்ணியிருக்கோம். எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் இருந்துச்சு, இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ 3 எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்னா
ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா பாருங்கள். டெம்ப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எடுத்தோன்னு நம்ம பண்ணது அந்த காப்பி எடுத்து வச்சது தான். ஸோ டெம்ப் அப்படிங்கிற வேரியபிளுக்கு தெரியும் 3 எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ t.next இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்க நோடு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த நோடு தான் இந்த நோடு அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறோம். இதை நான் டயக்ராமாக க்ளீனாக போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் கரண்ட்டில் இருக்குது. கரண்ட்டில் இது இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லிங்க் வந்து கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு புதுசாக என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் தேர்ட் நோடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும். இது வந்து ஃபோர்த் நோடாக. இந்த 3, 4 இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறக்காக தான். அது லிட்ரலாக 3, 4 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. இது தேர்ட் நோடு, இது செகண்ட் நோடு அப்படின்னு சொல்கிறக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 30 இருக்கும். இதில் 4 இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுதான் தேர்ட் நோடுனால இதை தான் ஃபோர்த் நோடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம், லாஜிக் முடிஞ்சதுக்கப்புறம், கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், இது தேர்ட் நோட் ஆயிரும், அண்ட் இதுதான் ஃபோர்த் நோட் ஆயிரும். இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு பர்டிகுலராக இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தான் இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் அட் அ டிசைட் பொசிஷன், அதாவது யூசர் பொசிஷன் கொடுத்து எனக்கு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு கேட்கும் போது இதுதான் இன்சர்ஷன். ஓகேவா? ஸோ இதோட கையோட நம்ம வந்து டெலிட்டையும் பார்த்துடலாம். ஏன்னா டெலிட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பர்டிகுலர் இடத்துல உள்ளது எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரியும். ஐ மீன் லாஸ்ட்டாக இருந்தால் எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு இடம் வந்து யூசர் கொடுத்து அந்த இடத்துல எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு 3 நோடு வந்து வச்சுப்போம். ஸோ இன்செட் ஆகிறது நம்மளுக்கு 10 இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2வது நோடோட அட்ரஸ் இருக்குது. 2வது நோடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதில் ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் தேர்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தேர்ட் நோடு வந்து ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து நல். ஓகே, நல் அப்படிங்கும்போது அதுதான் லாஸ்ட் நோட். ஓகே, இது தேர்ட் நோட் வச்சுப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, யூசர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் நோடு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் நோட் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் நோடுக்கு செகண்ட் நோடு எங்கே இருக்குன்னு தெரியும், செகண்ட் நோடுக்கு தேர்ட் நோடு எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் நோடு டெலிட் பண்ணுறது மூலமாக என்ன ஆக்சுவலாக நடக்கும்னா, தேர்ட் நோடு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஏன்னா தேர்ட் நோடு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து செகண்ட் நோடு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, தேர்ட் நோடு எங்கே, செகண்ட் நோடு வேணான்ட்டாங்க, அதோட வேல்யூ வேணான்ட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளாக தேர்ட் நோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, 1க்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் 1க்கும் இந்த ஃபர்ஸ்ட் நோடு இருக்கு இல்லையா, இந்த நோடுக்கு வந்து செகண்ட் நோடு எங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் செகண்ட் நோடு எங்கே இருக்குன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தது வந்து இனிமேல் தேவையில்லை. ஏன்னா செகண்ட் நோடு தான் நமக்கு தேவையே இல்லைன்ட்டாங்களா, அதான் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் நோடு அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தேர்ட் நோடு அட்ரஸை ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதை கோடில் எப்படி சொல்லுவோம்? ஓகேவா? இதுதான் லாஜிக். இதை நம்ம கோடில் எப்படி சொல்லுவோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதே மாதிரி தான், எந்த நோடு டெலிட் பண்ண போகிறோமோ அந்த நோடுக்கு முன்னாடி உள்ள நோடு வரைக்கும் கரண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரணும். இதில் 3 நோடு தான் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்னொரு நோடே உறைஞ்சிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 5 ஒரு நோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது 1 2 3 கிடையாது, இதுதான் 1, இது செகண்ட் நோடு, இது தேர்ட் நோட், அண்ட் இது வந்து 1 ஆயிரும், இது வந்து 3 ஹோல்ட் பண்ணியிருக்கு, இது 4 அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபோர்த் நோட ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து 5 இருக்குது, இது கிளியராக இல்லை, இது 5 இருக்குது. ஓகேவா? ஸோ 5ங்கிற ஸ்டோர் ஆயிருக்கு, ஐக்கிற 10, ஐக்கிற 20, ஐக்கிற 40. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு எதை டெலிட் பண்ண போகிறோம்னா 3 அப்படிங்கிற நோடு, அதாவது தேர்ட் நோட், 3ங்கிறது இல்லை, சாரி, தேர்ட் நோட டெலிட் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் நோட டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இப்போ பண்ணோம் இல்லையா, நம்ம ஆடில் பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக இதுதான் ஹெட், என்றைக்குமே ஃபஸ்ட் நோடு தான் ஹெட்டு. ஸோ அதே இதை கரண்ட்னு வச்சுட்டு இந்த கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி கொண்டு வர போகிறோம். எது வரைக்கும் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோட டெலிட் பண்ண போகிறனோ, இப்போ தேர்ட் நோட் டெலிட் பண்ண போகிறோம்னா செகண்ட் நோட்லேயே ஸ்டாப் பண்ணணும். ஃபோர்த் நோட டெலிட் பண்ண போகிறீங்கன்னா தேர்ட் நோட்லேயே ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் தேர்ட் நோட டெலிட் பண்ணுறதுனால செகண்ட் நோட்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, கரண்ட்டை வந்து ஜம்ப் பண்ணி செகண்ட் நோடில் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, சீட்டை என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் நோட்னா செகண்ட் நோட்டை என்ன சொல்கிறேன்னா, உன்னோட நெக்ஸ்ட் வந்து சி டாட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து இனிமேல் 3 கிடையாது, இது வந்து 4ன்னு அர்த்தம். இந்த 4ங்கிறத டேரெக்டாக போட்டலாம்னு நினைக்கிங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 1 2 3 4 நான் போடுறது வந்து அட்ரஸை உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான், மற்றபடி அது 3 4 அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ கிடையாது.
மறந்துடாதீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி 4 அப்படின்னு சொல்லி போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4ஓட அட்ரஸ் இந்த 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 காய் வந்து எங்கே இருக்கான், இந்த நோடு வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் 3. ஸோ அப்போ 3ட்ட கண்டிப்பாக நம்மளால் ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சி டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதில் ஃபில் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னா சி டாட் நெக்ஸ்ட். இப்போ வந்து சி டாட் நெக்ஸ்ட் யார் 3 இல்லையா, தேர்ட் நோடு தான் சி டாட் நெக்ஸ்ட். அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம். அதாவது சி டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இது என்ன அர்த்தம்னா, சி டாட் நெக்ஸ்ட்னு என்ன அர்த்தம்னா கரண்ட்டாக சி வந்து செகண்ட் நோடில் இருக்குது. சி டாட் நெக்ஸ்ட்டுன்னா அது இதை குறிக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் டேஷ் இந்த க்ரீன் வந்து எதை குறிக்குதுன்னா தேர்ட் நோடை குறிக்குது. ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள், தேர்ட் நோட் டாட் நெக்ஸ்ட். அப்போ அதன் ஃபோர்த் நோடு வருதா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சி டாட் நெக்ஸ்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு, அதாவது இந்த இடத்துக்கு என்ன கொடுக்குறேன்னா ஃபோர்த்து நோடோட அட்ரஸை கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லிங்க் ரெண்டும் பிரேக் ஆகி டேரெக்டாக இங்கேருந்து லிங்க் போய் இங்கே வந்துடுது. ஏன்னா செகண்டுக்கு அப்புறம் டேரெக்டாக ஃபோர்த் தானே ஆகுது. செகண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, தனக்கு அடுத்த உள்ள நோடு வந்து ஃபோர்த் நோடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெலீட் பண்ணுவோம் ஒரு நோடை வந்து, அதாவது பொசிஷன் கொடுத்து டெலீட் பண்ணால் இப்படி தான் டெலீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாவா கோடில் பார்த்துடலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கேன் அது. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம டெலீட் போகலாம். ஆடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட் டைம் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அதே மாதிரி தான் ஹெட்னு ஒன்று கொடுக்குறோம், வைக்கிறோம் ஒரு லூப் யூஸ் பண்ணி இந்த ஜம்ப் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஒரு கரண்ட்டுங்கிற வேரியபிளை ஃபஸ்ட்டு நோட ஹோல்ட் பண்ணுது, வைக்கிற செகண்ட் நோட், வைக்கிற தேர்ட் நோட் அப்படி போயிட்டுருக்கும் இல்லையா. அது வந்து எத்தனை தடவைனா இண்டெக்ஸ் -1. நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸுக்கு முந்தின இண்டெக்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நம்ம -1 கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் போனதுக்கப்புறம் இப்போ கடைசி அந்த ஃபாலோ போட்டு வெளியே வரும்போது கரண்ட்டுங்கிற வேரியபிள் எதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா, உங்களோட எந்த நோடை நீங்கள் எந்த நோடில் எந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு முன்னாடி உள்ள நோடில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 1 2 3 இருக்குன்னு வைங்களேன், 3 நோடு ஏற்கனவே இருக்குது. நான் 2க்கும் 3க்கும் நடுவில் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னா 2வது நோடில் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் நோடில் ஒரு காப்பி எடுத்து வைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர்னு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது லிங்க் பிரேக் ஆகிடக்கூடாதுனால ஆல்ரெடி இருக்கிற தேர்ட் பொசிஷனை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். காப்பி எடுத்து வச்சதுக்கப்புறம் புதுசாக க்ரியேட் பண்ணுறோம்னா இந்த இடத்த பாருங்கள், நாங்கள் டீன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டீன் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக இங்கேயே நோட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நம்ம டீன் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இதுதான் ஷார்டன் பண்ணி நான் அதில் போட்டிருந்தேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு புது நோடை க்ரியேட் பண்ணி அதை தூக்கி இதில் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக புது நோடை அங்கேயே க்ரியேட் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, current dot next is equal to temp அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து அடுத்த உள்ள லிங்கேஜ் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து டயக்ராமில் நம்ம போடணும் அப்படின்னா, நம்மளுக்கு நான் ஆல்ரெடி டயக்ராம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இதில் ஒரு ரிகர்சலுக்காக பார்த்துக்கோங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது வந்து 3ன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து எனக்கு புதுசாக ஒரு நோடு வந்து க்ரியேட் பண்ணணும், உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 1,3ன்னு கொடுக்குறேன். 1,3 அப்படிங்கும்போது எனக்கு தேர்ட் இடத்துல போகணும், தேர்ட் இடத்துல உள்ள பிளேஸ் ஆகணும், 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ண போகணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து நோடை க்ரியேட் பண்ணுறோம், கரண்ட் வந்து ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ கரண்ட் வந்து எது வரைக்கும் போகுதுன்னா செகண்ட் நோடு வரைக்கும் கரண்ட் போகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் வரைக்கும் செகண்ட் நோடு வரைக்கும் போனதுக்கு அப்புறமாக நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது ஏற்கனவே உள்ள 3 இந்த நோடு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 40,3 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் டெம்ப்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டீன்னு கொடுக்குறோம். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டீன்னு கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா, இந்த 2 டாட் நெக்ஸ்ட் வந்து நியூலி கிரியேட் நோடு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் வெர்ஷனில் சொல்லும் போது நான் போட்டிருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நியூ நோட்னா அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம 1 இன்சர்ட் பண்ணும்போது 1, நல்லுன்னு இருக்கும். இதுதான் புதுசாக க்ரியேட் பண்ண நோடு. இந்த நோடோட அட்ரஸை இங்கே ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லிங்கேஜ் வந்து பிரேக் ஆயிரும். இந்த லிங்கேஜ் பிரேக் ஆகி இதில் வந்து எந்த லிங்கேஜ் வரும் அப்படின்னா, புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வரும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது. அதாவது 2வது நோடுக்கு அப்புறமா புது நோடை இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது இல்லையா, ஏன்னா அந்த புது நோடுக்கு அப்புறமா இந்த பழைய தேர்ட் நோடு இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் லிங்க் கொடுக்கணும் இல்லையா, இதுக்கும் லிங்க் கொடுக்கணும். அது ஒன்றும் லிங்க் ஆகலை, அதை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கரண்ட்டுங்கிறது 2 டாட் நெக்ஸ்ட் இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா எதை குறிக்குதுன்னா, கரண்ட்டுங்கிறது 2 டாட் நெக்ஸ்ட் இந்த இருக்குது.
கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது டூ டாட் நெக்ஸ்ட், அதாவது நியூ நோட குறிக்குது. நியூ நோட குறிக்குது. இந்த நியூ நோட அப்படியே தூக்கி இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதை எப்படி ரீட் ஆகும்னு பாருங்கள். நியூ நோட இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்னு வருது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுனா நியூ நோட்னா இப்போ புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அந்த நோடு. ஸோ அதோட நெக்ஸ்ட்னா இந்த பொசிஷனை குறிக்குது. இந்த பொசிஷனை என்னென்னு போட போகிறாங்கன்னா டெம்ப்னு போட போகிறாங்கன்னா, டெம்ப்னா யார் இது? இந்த டெம்பில் என்ன வச்சுருந்தோம்னா முதல்ல இந்த பர்டிகுலர் நோடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கும் லிங்கேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, இதான் முதல்ல டெம்பில் வச்சுருந்தோம். ஸோ நம்ம இந்த நோட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நோடுன்னு கொடுக்குற அந்த டெம்ப்னு கொடுக்குற மூலியமாக அந்த இந்த லிங்கேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லிங்க் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஒன்றுங்கிற வேல்யூவை, அது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் தேர்ட் பொசிஷனில் வந்து கரெக்டாக உட்காந்துருது. ஸோ இதுதான் ஆடிங். எப்படி ஆட் பண்ணணும், பொசிஷனில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே இது டெலிட்டையும் பார்த்துடலாம். நம்ம கோடையும் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டெலிட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா கொடுக்க மாட்டாங்க, வெறும் இண்டெக்ஸும் கொடுப்பாங்க. சில நேரம் இண்டெக்ஸ் கூட கொடுக்கல. இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கடைசி நோட டெலிட் பண்ணணும்னு அர்த்தம். இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் நோட் அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் எழுதிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ஐட்ரேட் பண்ணுறோம், இது பண்ணுறோம். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிருக்கேன். இஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் நல் இதெல்லாம் எதுக்குன்னு இப்போ வேணாம். ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அது. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி தான் நோடு இஸ் ஈக்குவல் ஹெட்னு கொடுத்துருக்கேன். இதுவும் வேணும். நோடு கரண்ட் இஸ் ஈக்குவல் ஹெட்னு கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட்டை ஜம்ப் பண்ணி எந்த நோடை டெலிட் பண்ணணுமோ அதுக்கு முந்தின நோடில் ஸ்டாப் பண்ணணும். ஆட்லேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் தான். என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1 இருக்குது, அப்புறம் எனக்கு 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 3யை டெலிட் பண்ணணும்னா 2ஓட நெக்ஸ்ட்டு வந்து 3ன்னு இருக்கும். இப்போதைக்கு அதான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா 2ஓட நெக்ஸ்ட் வந்து 4ன்னு சொல்ல போகிறோம். அது எப்படி சொல்லணும்னா 2ஓட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது சி வந்து 2வில் தானே டூவை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். அது என்ன அர்த்தம்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிற இதே அதை போனாட்டி பண்ண மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா எதை கொடுக்கும்னா 3யை கொடுக்குறோம். ஸோ 2 டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இல்லையா? ஸோ அது டாட் நெக்ஸ்ட் which is nothing but this 4. அப்போது 2 டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத நம்ம இன்டெரக்டாக கொடுக்குறோம். ஸோ இது இப்படி ஆயிரும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட 3 வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இதை நம்ம லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதில் கோடில் ரொம்ப டீப்பாக போகலை. எதுக்கான லாஜிக்ஸ்லேயே நம்ம ரொம்ப பார்த்துட்டோம். டயக்ராம்லாம் ரொம்ப வெறித்தனமாக உட்காந்து பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு புரியல இது என்ன கோடில் என்ன 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட இதில் போய் பாருங்கள். நம்ம கொஞ்சம் ரிவைன் பண்ணி நம்மளோட இதில் எக்ஸ்ப்ளனேஷனில் போய் பாருங்கள். அது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதை நல்லா புரிஞ்சால் தான் உங்களுக்கு கோட் புரியும். ஸோ அப்படி புரியலனா அதை போயிட்டு இங்கே வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு போடும்போதே இப்படி வந்துட்டுருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் தமிழில் வந்து நம்மளுக்கு லீட் கோடோட சொல்யூஷன் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு டாப் கம்பெனிஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா லீட் கோட் அப்படிங்கிற ஒரு சைட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சொல்யூஷன் தெரியல, இல்லை சொல்யூஷன் இருக்குது எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் லீட் கோட் சொல்யூஷன் சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எது வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரம் ஜோசப்.